புள்ள இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து பாய்ஸ் ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். 4 மணிக்கு சொன்னானுங்க போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா நம்ம இப்போ 9 மணி ஆகிடுச்சு, இன்னும் கிளம்ப கூட இல்லை. கேஷ் இதெல்லாம் சகஜம்தான், இப்படி ஆகுது. காரில் கொஞ்சம் ஸ்பீக்கர் பிரச்சனையாக இருக்குது. நம்ம போகிறோம், மகாபலிபுரம் போகிறோம். கேஷ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா திண்டிவனத்தில் இருக்கோம். கார் வந்து பட் பட் பட்னு சைலன்சர்லாம் வெடிக்குது. என்ன சைலன்சர் பிளாஸ்ட் ஆகுது காய்ஸ், என்ன பிரச்சனைனே தெரில. அதான் சரி இப்போ ஒரு மெக்கானிக் செட் ஒன்று வந்துருக்கோம், அது என்னன்னு பார்த்துட்டு தான் என்னன்னு பார்க்கணும். எத்தோடனே பிரச்சனை காய்ஸ் ஒரு வழியாக வந்து நம்ம மெக்கானிக் செட்டில் வண்டி விட்டாச்சு. இவங்க கூட வந்த பாவத்துக்கு மெக்கானிக் செட் வாசனை நிற்க விட்டுக்கிறாங்க. இப்போ 11 ஆயிடுச்சு. நீங்கள் எங்கேருந்து பீச்சு மகாபலிபுரம் கொண்டு போகலாம் தெரில. கோவிந்தா கோவிந்தா தான் காய்ஸ் அதெல்லாம் போயிடலாம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் கார் ரெடி ஆயிடுச்சுன்னா 11 மணி. ஆமாம், 1 மணி நேரத்தில் கார் ரெடி 130 மில்லிமீட்டர் சென்னை. காய்ஸ் அதெல்லாம் நான் இட்டும் போய்டுவேன், பத்திரமா கொண்டு போகிறேன். நைட்டு ரிட்டன் 12 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல. ரிட்டன் கூட்டு நடத்து தான் இதை பாருங்கள், இதான் கூட்டு நடத்து இதான் நிற்கிறானுங்க பாருங்க. இவனுக்கு தான் அவர் கடைசி பாய் மட்டும் தான் காட்டாரு தவிர இறங்க மாட்டார் கார் விட்டு. அதுதான் அவரோட வேலையே. காய்ஸ் சீட்லாம் கழட்டிட்டோம், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு நம்பி வந்ததுக்கு எங்க கூட்டு வந்து நிறுத்திக்கிறான் பார்த்தீங்களா? அதான் செருப்பு கூட இல்லை, அவன் கரெக்டாக கைஸ் அதெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகிறோம். கொஞ்ச நேரத்தில் இப்படியே திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம். அண்ணாமலை கோவில் பூஜையை போட்டுட்டு மழை சுற்றுறோம். டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போகலாம் கைஸ். அப்போ எங்கள் அப்பா சொன்னா இது கூட சார் அது நான் உருப்பிட மாட்டேன்னு. நான் பண்ணுறது இதெல்லாம் தலை ஐநர் பக்கத்தில் கண்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. எங்கள் காரில் ஆயில் சுத்தமாக இல்லையா, இன்ஜின் ஆயில். என்ன பண்ணுறதுனே தெரில காய்ஸ். இன்ஜின் ஆயில் வாங்க தான் போயிட்டுருக்கோம். கடை எங்கே இருக்குன்னு தெரில.